والتنزيل والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. صحف إبراهيم وموسى. صدق الله المولانا العظيم. وقال النبي عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات. الحمد لله. அல்லாஹுடைய மாபெரும் கிருபை 26வது நாள் தராவீஹுடைய தொழுகையை தொழுதுவிட்டு சில வசனங்களை அது கூறும் சில வார்த்தைகளை தெளிவுரைகளை கேட்பதற்காக வேண்டி அல்லாஹ் நம்மை அமரச் செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்றோடு 94 சூறாக்கள் முடிந்து விட்டது. எத்தனை சூறா முடிஞ்சிருக்கு? 94 முடிஞ்சிருக்கு. 114ல் 94 முடிஞ்சிருக்கு. மீதி 20 இருக்குது. நாளைக்கு 20 ரக்காத்துக்கு 20 சூறா. இன்னும் 20 சூறாக்கள் பாக்கி இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு அர்த்தத்தும் சொல்றதுதான். எப்படி வந்துச்சு எப்படி போச்சுன்னே தெரியாம காலங்கள் கடந்து போச்சு. இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. குர்ஆன் சத்தமாகத்துக்கு ஒரு நாள் தான் இருக்குது. அன்பிற்குரியவர்களை, ஒரே நேரத்தில் ஒரே ஆளுக்கு அந்த ஆளை பார்த்து நல்லவர்னு சொல்ல முடியும். அதே நேரத்தில் அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் சில மணித்துளிகளில் என்னை இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்ல முடியும். வாழ்க்கையில் அது மாதிரி நமக்கு பல தடவை நடந்திருக்கும். சமீபத்தில் ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போனார். 9 மணிக்கு ஃப்ளைட்டு. 9 மணிக்கு நாம் அறிஞ்சிக்கணுன்றதுக்காண்டி சொல்கிறேன். 9 மணிக்கு ஃப்ளைட்டு, வெளிநாட்டுக்கு போகிறாரு. என்ன செய்யணும்? 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கணும். அப்போ எத்தனை மணிக்கு அவர் அங்கே இருக்கணும்? 6 மணிக்கு அங்கே இருக்கணும். 6 மணிக்கு அங்கே இருக்கணும். இப்போ சாதிக்கு நகர்ந்து கிளம்புறாருன்னு வைங்க. இங்கேருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும்? அவர் 5 மணிக்கு கிளம்பிடணும். இங்கேருந்து 5 மணிக்கு கிளம்பிடணும். இவர் வடமையாக போகிறவர். வடமையாக அவரை கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு கார் டிரைவர் இருப்பார். அவர் என்ன செஞ்சார்? அவர்கிட்ட சொல்லிட்டார், 6 மணிக்கு அங்கே நான் என்ன செய்யணும்? ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்ந்துடணும். நம்ம 5 மணிக்கு இங்கேருந்து நம்ம கிளம்பிடணும். அசர் தொண்டவுடனே 5 மணிக்கு இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாரு? ஃபோன் பண்ணி சொல்லிட்டார். அந்த கார் டிரைவர் அவர் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் வருவார். நம்பிக்கையான மனிதரும் கூட. இவர் 5 மணிக்கு வரணும்னு சொன்னோன்னா கரெக்டாக ஃபோன் பண்ணிட்டாரு. இவர் பார்த்துட்டே இருக்காரு. 5 மணி ஆச்சு, கார் டிரைவர் வரல. என்ன ஆகும்? கோபம். திருப்பி ஃபோன். நம்ம அப்படி தான் திருப்பி என்ன செய்வோம்? ஃபோன் பண்ணி. அவர் எடுக்கவே இல்லை. இவருக்கு இன்னும் டென்ஷன் அதிகமாகிடுச்சு. கடைசியாக வந்தார். 5:30 மணிக்கு தான் வந்து சேர்ந்தார். எங்கே? 5 மணிக்கு வர வேண்டியவர் 5:30 மணிக்கு வந்தார். அப்படி கரிச்சி கொட்டி எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றி எவ்வளோ திட்டமோ அவ்வளோ திட்டியாச்சு. இதுவரை நண்பர் தான் அவர். குடும்பத்துக்காக வேண்டியே ரொம்ப நாள் வண்டி ஓட்டி இருக்கிறாருன்னு வைங்களேன். அப்படிப்பட்ட ஆள் தான். என்ன செஞ்சாச்சு? இப்போ கரைச்சி கொட்டி திட்டிக்கிட்டு ஏறியாச்சு வண்டியில் ஒரு விதத்தில். எங்கே? எத்தனை மணிக்கு இங்கேருந்து ஏறுறாங்க? 5:30 மணிக்கு தான் இங்கேருந்து ஏறுறாங்க. இப்போ 6 மணிக்குள்ளே எங்கே போயிடணும்? ஏர்போர்ட்டுக்கு போயிடணும். இங்கேருந்து இப்படி போனார். பல்லாவரம் தாண்டினவுடனே டயரு வெடிச்சிருச்சு. டமால் டயரு வெடிச்சிருச்சு. இன்னும் அங்கே போகிறதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்குது. பல்லாவரத்துலேருந்து எங்கே போகிறதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்குது. மனுஷன் பார்த்தாரு, என்னடா இது, எவ்வளோ பெரிய சோதனை. இந்த மனுஷன் வந்ததே லேட்டு. கரெக்டாக வந்து இங்கே வெடிச்சிருந்தா கூட ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்யலாம்? போயிடலாம். ஆனால் போச்சு, எல்லாம் போச்சு, இன்றைக்கி போக முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆகி ரொம்ப டென்ஷன் ஆகி அப்புறம் சாதிக்கு நகர்லேருந்து ஒரு பைக்கில் போகிறார். என்ன செய்யற? ஒரு வேலை பைக்கில் போய்கிட்டு இருக்காங்க. அவர் பார்த்தா அங்கே நிற்கிறார். யார்? வெளிநாட்டுக்கு போகிறவர். எங்கள் பல்லாவரத்தில் நின்றுக்கிறார். அம்போடு நிற்கிறார். என்ன செய்யறதுனே தெரியல, நிற்கிறார். இவரை பார்த்தவொன்னே, என்னங்க ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, இன்னும் இங்கே நிற்கிறீங்களா? ஏன் இருக்க வண்டியில்? நான் பைக்கில் கூப்பிட்டு போயிடுறேன். பொருள்லாம் எடுத்து வச்சாச்சு. அவர் ஹெவி ஃபாஸ்ட்டு 100ல் போகுது வண்டி. நேராக போய் விட்டாச்சு. 6 மணிக்கு போய் சேர வேண்டியது 6:10க்கு போய் சேர்ந்துட்டார். 6:10க்கு எங்கே போய் சேர்ந்தார்? ரொம்ப சந்தோஷமாச்சு. அந்த மனுஷனை பார்த்து ரொம்ப பாராட்டினார்.
அல்லாஹ் உங்களை மலக்கு மாதிரி என்னை வந்து வச்சிருக்கோம், எடுத்து வந்து சேர்த்துட்டான். எவ்வளோ லாக் சுகர் அப்படின்னு ரொம்ப கட்டி தழுவி ஆற தழுவி ரொம்ப படியாச்சு, முடிஞ்சு போச்செல்லாம். இவர் உள்ளே போய் உட்கார்ந்தாரு, நிம்மதியாக உட்காந்து யோசிச்சு பார்த்தாரு. மனுஷன் கரெக்டாக வந்திருந்தா வந்திருக்கலாம், வந்தது 1/2 மணி நேரம் லேட்டு, வந்த வண்டியை டப்பாக்கு ஒரு மாதிரி உடனே வெடிச்சு போச்சு. கொஞ்சம் தடவை இது மாதிரி ஆயிடுச்சு, சைத்தான் இப்படி பண்ணிட்டானே. கடைசி நேரத்தில் மலக்கு மாதிரி நமக்கு இந்த மனுஷர் உதவி செஞ்சார், இவரை மறக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டாரு. மனசில் நினச்சிட்டாரு. எல்லாம் போர்டிங்லாம் முடிஞ்சு ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தாச்சு. இப்போ ஏறுறாரு. இப்போ என்ன சார் நினச்சிக்கிட்டே இருக்காரு, இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு உள்ளத்தில். எப்படி எல்லாம் திரும்ப சேர்த்துட்டான், அல்ஹம்துலில்லா அப்படின்னு என்னென்னவோ எல்லாம் ஓடுது. ஃப்ளைட்டு ஏறி போச்சு, 1/2 மணி நேரம் ஆச்சு கிளம்பி. வண்டி எங்கே ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு அந்த நாட்டை நோக்கி. கிளம்புன பிறகு 1/2 மணி நேரம் கழிச்சு திடீர்னு பைலட் ஏளனம் பண்ணுறாரு. வண்டி வந்து கட்டுப்பாட்டை இழந்துருச்சு. வண்டி என்னாச்சு, கட்டுப்பாட்டை இழந்துருச்சு. இப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. நீங்கள் என்ன செய்யணும், அவங்கவுங்க பேரண்ட்ஸ் எடுத்து பத்திரமா வச்சுக்கங்க, எது வேணாலும் நடக்கலாம். என்ன செய்யணும், திடீர்னு குதிக்க சொன்னாலும் செய்யணும். அங்கேருந்து 2 வாரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கு, குதிக்க சொன்னால் குதிச்சிடணும் அப்படின்னு சொல்லியாச்சு. டாக்டர் பேசஞ்சர்கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ இவர் நினைக்கிறார், நல்லா என்ன செஞ்சான், நம்மளை லேட் பண்ணி பார்த்தான். அந்த டிரைவரை வச்சு நம்ம என்ன செஞ்சான், பாதுகாத்தான். லேட் பண்ணி பார்த்தான் 1/2 மணி நேரம், நம்ம உஷாராக இருந்துருக்கணும். மிஸ் ஆயிடுச்சு. சரி, போகிற வழியில் பஞ்சர் ஆச்சு. அப்போயாவது உஷாராகி திருப்பி நம்ம வீட்டுக்கு வந்துருக்கோம். அப்பவும் என்ன செஞ்சோம், அப்பவும் தப்பிச்சிட்டோம். ஏதோ வந்தாச்சு. ஒருத்தன் சைத்தா மாதிரி வந்தான், சைத்தா மாதிரி ஒருத்தன் வந்தான். இங்கிலீஷ் வேகமாக கூப்பிட்டு வந்து என்னை எங்கே ஏற்றிட்டான், ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டான். இவ்வளோ நேரம் எப்படியா இருந்தார், ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி வரையும் மலக்கா இருந்தவர் வீட்டு கிளம்பி உயிருக்கு ஆபத்துன்னு என்னாச்சு, அதே மனுஷன் மலக்கானவர் சீத்தான அப்படின்ட்டார். இப்போ மனிதனுடைய சிந்தனைகள் என்ன செய்யும், அவருக்கு தோதுவாக எல்லாத்தையும் மாற்றிக்கிறது. அதுவரையும் மனக்காக கொண்டாடினவர், உள்ளத்தில் பாராட்டினவர் சைத்தானா போயிட்டார். அவ்வளோ நேரம் திட்டிக்கிட்டு வந்தவர் அல்லாஹ்வுடைய ஹப்பதா மலக்காயிட்டார். அவர் மலக்காயிட்டார். மலக்கு மாதிரி என்னை வந்து பாதுகாத்தார். இப்போ இவ்வளோ நேரம் சைத்தா மாதிரி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தவர் மலக்காயிட்டார். இங்கேருந்து மலக்கு மாதிரி கொண்டு வந்து விட்டார்னவர் கொஞ்ச நேரத்தில் சைத்தானா போயிட்டார். அப்போ மனிதனுடைய சிந்தனை எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது. எது நடக்காமல் அது சரியாக தான் நடக்குது. நம்முடைய சிந்தனைகள் என்ன செய்து அந்தந்த நேரத்தில் நிலைமைக்கு தோதுவாக நாம் என்ன செஞ்சுக்கிறோம், நம்முடைய சிந்தனைகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ரமலான் நமக்கு பாக்கியத்திற்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது, கஷ்டத்துக்காண்டி கொடுக்கப்படலை. மனிதனுக்கு அருளை பொழிய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ரமலானை கொடுக்கப்பட்டது. ஏனைய மாதங்களை விட பன்மடங்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் நாம் எவ்வளவு சிரமங்களை அனுபவிக்கிறோமோ அவ்வளவு கூலியாக கொடுக்கப்படும். இது எங்கே தெரியும் அப்படின்னா, இங்கே இருக்கிறவரையும் தெரியாது, இங்கே இருக்கிறவரையும் தெரியாது. நாளை மறுமையில் இந்த ரமலானின் வெகுமதிகளை பார்த்த மாத்திரத்தில் அந்த வெகுமதிகளை பார்த்து என்ன செய்வார், அந்த மனுஷன் சொல்லுவார், நான் ரமலானுக்கு அங்கே இருக்கும்போது ஊரில் இருக்கும்போது என்ன செஞ்சான், எங்கெங்கேயோ கூட்டிட்டு போயிட்டானே, என்னுடைய நண்பன் எங்கெங்கேயோ என்னை கழிக்க வச்சுட்டானே. இந்த உலகத்தில் இருக்கும்போது அதே ரமலான்ல அந்த மனுஷன் கூட்டு போயிருப்பாரு, அப்போ அவர் என்ஜாய் பண்ணியிருப்பாரு, அப்பெல்லாம் அந்த மனுஷனை புகழ்ந்திருப்பாரு. நாளை வறுமையில் அல்லாஹ் நன்மையை கொடுக்கும் போது அப்போ அவன் நினச்சி பார்ப்பான். அப்போ அந்த வார்த்தைகள்லாம் அந்த குரானை சொல்லி காட்டுறான். நாளைக்கு வறுமையில் தன்னுடைய தோழர்களுடைய நிலைமையை 8வது திசையில் என்ன செய்வான், அப்படியே அழகாக சொல்லி காட்டுவான். நண்பரை என்னை வழிபடுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாம் செய்வான், அப்படியே சொல்லி காட்டுவான். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நன்மைகளை பன்மடங்காக கொடுக்கக்கூடிய அள்ளி கொடுக்கக்கூடிய மாதங்களை நாம் கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் இன்னும் இருக்கக்கூடிய நாட்களில் அதிகமாக நல்லவர்களை செய்ய வேண்டும். நண்பர்களுக்காக வேண்டி என்று ஒதுக்கிவிடக்கூடாது, தோழர்களுக்காக வேண்டி என்று ஒதுக்கிவிடக்கூடாது. நன்மைகளை நாம் என்ன செய்யணும், அதிகமாக அல்லாஹ்விற்காக நம்முடைய நண்பன் இந்த நேரத்தில் அல்லாஹ் தான் என்னுடைய நண்பன், அல்லாஹ் தான் எனக்கு பெரியமானவன். எனவே அல்லாஹ்வின் பக்கம் நாம் என்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சில தினங்களில் ஈதுல் ஃபித்ர் வர இருக்குது.
அதில் நாம் என்ன செய்வோம்? குறிப்பாக ஃபித்ராவுடைய தொகையை நாம் கொடுப்போம். இப்போ ஒவ்வொரு வணக்கங்களுக்கும் அது சார்ந்த துறைகள், உதாரணமாக தொழுகை இருக்குது, தொழுகையுடைய வாஜிபுகளை குறை செஞ்சுட்டோம், தொழுகையுடைய வாஜிபுகளை குறை செய்துட்டோம். அப்போ என்ன செய்யணுங்க? என்ன செய்யணும்? தொழுகைக்கு சலாம் கொடுப்பதற்கு சலாம் கொடுத்த பிறகு அத்தஹியாத் வரை ஓதுவோம், சலாம் கொடுப்போம், 2 சஜிதாக்களை செய்வோம், பிறகு மீண்டும் அத்தஹியாத்தை ஓதி தொழுகையை பரிபூர்ணப்படுத்துவோம். அப்போ தொழுகையில் குறை ஏற்பட்டால், வாஜிபுகளை விட்டால், அப்போ என்ன செய்யணும்? 2 சஜிதாக்களை செய்து நாம் அந்த தொழுகையை பரிபூர்ணப்படுத்துவோம். ஹஜ்ஜிக்கு போகிறாரு, ஹஜ்ஜில் ஏதோ குறைகளை செய்து விட்டார், அப்போ அவர் என்ன செய்வார்? அவர் ஜபா செய்வார். ஒரு ஆட்டையோ அல்லது மாட்டையோ ஒட்டகத்தையோ என்ன செய்யணும்? ஜபா செய்வோம். அதுக்கு இப்போ கூட என்ன செய்கிறாங்க? ஃப்ளைட்டில் ஹாஜிகள் என்ன முன்னாடியே என்ன செய்வாங்க? ஒரு 10,000 ரூபாய் கட்டி ஆடை புக் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் இப்போ கூட நடக்க தான் செய்யுது. அப்போ என்ன செய்வாங்க? ஹாஜிகள் குறை செய்து விட்டால் அந்த குறையை நிவர்த்தி செய்யும் விதமாக என்ன செய்யணும்? ஆடை இருக்கிறது அல்லது மாடை இருப்பது ஒரு தியத்தை கொடுக்க வேண்டும். ஒரு சத்தியம் செஞ்சுட்டாரு, சத்தியத்தை முடிச்சுட்டாரு, என்ன செய்யணும்? அதுக்கு உண்டான கஃபாராக்கள் இருக்குது. அந்த கஃபாராக்களை 60 நோன்புகள் தொடர்ந்து நோக்க வேண்டும். அதை போல் என்ன செய்யணும்? ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. அதே போல நோன்பிலே குறைகள் ஏற்பட்டு விட்டால் அந்த குறைகளை போக்கும் விதமாக சதக்கத்துல் ஃபித்ரை நாம் கொடுக்க வேண்டும். சதக்கத்துல் ஃபித்ர் இருக்கிற இது ஈதுல் ஃபித்ருடைய அன்னைக்கு, ஈது தொழுகைக்கு முன்னாடி வாஜிபாயிடும். ஈதுல் ஃபித்ருடைய நாளில் அது வாஜிப். இப்போவே நாம் கொடுக்கவும் ஆரம்பிச்சிடலாம். ரமதானில் எப்போ வேணாலும் கொடுக்கலாம். இப்போ கொடுக்கறது முஸ்தஹப். இப்போ கொடுக்கறது ஈதுல் ஃபித்ருடைய அந்த ஃபித்ராவை இப்பொழுது கொடுப்பது முஸ்தஹப். ஈதுல் ஃபித்ர் அன்னைக்கு கொடுக்கிறது வாஜிப். தொழுகைக்கு முன்னாடி கண்டிப்பாக கொடுத்துவிட வேண்டும். எப்படி தொழுகை வாஜிபோ அதே போல ஈதுல் அந்த ஃபித்ராவை நாம் கொடுப்பதும் நம்மின் மீது வாஜிப். யார் கொடுக்கணும் எல்லாம் தெரிஞ்சது தான். யார் கொடுக்கணும்? யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்குதோ, ஜக்காத்துடைய பொருள் இருக்குதோ, ஒரு வருஷம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜக்காத்துடைய அளவிற்கு பொருள் இருந்தாலே அவர் என்ன செய்யணும்? அது கணக்கெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அவரின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் சதக்காத்துல் ஃபித்ர் கொடுப்பது வாஜிப். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அன்றைய காலையில் பிறந்த குழந்தைக்காக வேண்டியும் சதக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கும். அன்னைக்கு பிறந்த குழந்தைக்காக வேண்டியும் சதக்காத்துல் ஃபித்ரை நாம கொடுக்கணும். சரிங்களா? அதே போல ஒரே ஆளுக்காக வேண்டி எத்தனை முறை வேணாலும் சதக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கலாம். உதாரணமாக என்னுடைய தாய் தந்தையருக்காண்டி நான் சதக்காத்துல் ஃபித்ரை கொடுத்துட்டேன், அதோடு முடிஞ்சு போச்சு. என்னுடைய தம்பி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, என்னுடைய அக்கா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, என்னுடைய தங்கச்சி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, தாராளமாக கொடுக்கலாம். ஒரு ஆளுக்காக வேண்டி எத்தனை பேர் வேணாலும் சதக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கலாம். ஒன்று வாஜிபான கடமையாக நிறைவேறி வருகிறது. மீத எதெல்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் சதக்காவாக, தான தர்மங்களாக அவர்களுக்கு நன்மை சேர்க்கும் விதமாக அது ஆகிவிடுகிறது. மௌத்தானவர்களுக்காக வேண்டி நாம சதக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கலாமா? எப்படின்னா நம்ம துவா ஓதுறது போல, குர்ஆன் ஓதுறது போல அவங்களுக்கு நன்மையை சேர்த்து வைக்கும் விதமாக அது சதக்காத்துல் ஃபித்ராக நிகழாது, சதக்காவாக நிகழும். ஏன்னா சதக்காத்துல் ஃபித்ராக நிகழாது, அது என்ன நிகழும்? சாதாரண சதக்காவாக நிகழ்ந்துவிடும். அதனால் தாராளமாக கொடுக்கலாம். யாரெல்லாம் கொடுக்கணுன்றதும் டிக்ளேர் கரெக்டாக இருக்குது. யார் கொடுக்கணும் நமக்கு தெரியும். அன்றைய நேரத்தில் அன்றைய தினத்தில் அவர் ஜக்காத்துடைய அளவிற்கு பொருள் இருக்கிறையனால், ஜக்காத்துடைய அளவிற்கு பொருள் இருக்குது. 5 சவர நகை இருக்குதுன்னு வைங்க, அவங்களே சதக்காத்துல் ஃபித்ரை கொடுப்பது வாஜிபாகிடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவங்க ஜக்காத்து கொடுக்கறதுக்கு வாஜிப் இல்லை, ஆனால் சதக்காத்துல் ஃபித்ரை கொடுப்பது அவர்களுக்கு வாஜிபாகி விடுகிறது. இதனால் என்னென்ன விஷயங்கள் என்ன பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி காட்டுறாங்க. ஜக்காத்துல் ஃபித்ரி துஹூரத்துல் லிஸ்ஸாயிமி, நோன்பாளியுடைய தூய்மையாக இருக்கிறது. நோன்பாளி அவர் செய்யக்கூடிய எல்லா குற்றங்களுக்கும் குற்ற பரிகாரமாக இருக்கிறது. மினல் லகுவி வல் ரஃபதி, அவர் நோன்பில செய்த வீணான விளையாட்டுகள், வீணான முயற்சிகளுக்கு பகரமாக இது அமைந்து வருகிறது. அதே நேரத்தில் நோன்பாளி கொடுக்கக்கூடிய சதக்காத்துல் ஃபித்ருடைய தொகை துஅமத்துல் லில் மசாக்கீன், ஏழைகளுக்கு உணவாக அது திகழ்கிறது. மன்னத்தாக கபல ஸலா, தொழுகைக்கு முன்னால் யார் அதனை நிறைவேற்றுகிறாரோ அது ஃபஹிய ஸகாத்துல் முக்பூலத்துன், அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொருளாக இருக்கிறது என்று அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு ஹதீஸில் இதை தான் நம்ம சிந்திக்கணும். இன்னொரு ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க, ஷஹ்ரு ரமதான், இந்த ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நோற்பது முஅல்லகுன் பைன ஸமாஇ வல் அர்தி, வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே நிறுத்தி வைத்து விடப்படுகிறது.
நம்முடைய அமல்கள் எல்லாம் என்ன செய்யலாம், வானத்துக்கும் பூமிக்கு மத்தியில் நிறுத்தி வைத்து விடப்படுகிறது. இந்த ஃபித்ராவுடைய தொகையை, ஃபித்ராவுடைய சதகத்துல் ஃபித்ரை கொடுக்காத வரை அது உயர்த்தப்படுவது கிடையாது. நம்முடைய நல்லமல்கள் அல்லாஹ்விடத்தில் சேருவதற்கு எது காரணமாக இருக்குது? ஃபித்ராவுடைய தொகை, ஃபித்ராவுடைய அளவு காரணமாக இருக்குது. ஃபித்ராவுடைய அளவு என்ன? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய மதுஹபின் பிரகாரம் 2 கிலோ 400 கிராம். இதை விட எதெல்லாம் கூடுதலாக வருது அல்ஹம்துலில்லாஹ், கூடுதலாகவும் கொடுக்கலாம். இதுதான் அளவு. 2 கிலோ 400 கிராம். இதை விட கூடுதலாக எத்தனை கிலோ வேணாலும் கொடுக்கலாம். இதுதான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இதுக்கு மேலே 3 கிலோ 400 கிராம் கொடுக்குறேன், 10 கிலோ கொடுக்குறேன் ஒரு ஆளுக்கு வேண்டி தாராளமாக கொடுக்கலாம். இதை விட குறைத்து விடக்கூடாது. இதை விட அரிசியோ அல்லது கோதுமையோ கொடுக்க வேண்டும், காசாக கொடுக்கக்கூடாது. யாரு? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய மதுஹபை பின்பற்றக்கூடியவங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஹனஃபி மதுஹபை சார்ந்தவங்க 1 கிலோ 633 கிராம் கோதுமை அல்லது அரிசி பொருளாகவும் கொடுக்கலாம், அல்லது அதற்கு உண்டான கிரைய தொகை அதையும் கொடுக்கலாம். குறைந்த அளவு 100 ரூபாய். அதுக்கு மேலே இவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். அதுக்கு 100 விட கம்மியாக கொடுக்கக்கூடாது. 1 கிலோ 633 கிராம் அதனுடைய கோதுமையின் அளவு, கோதுமையுடைய விலை 90 ரூபாய். இப்பத்துடைய அப்டேட் ரேட்டு 90 ரூபாய். அதை விட அதனால தான் குறைந்த அளவு சொல்லணும். அதை விட எவ்வளவு வேணாலும் கொடுக்கணும். குறைஞ்ச அளவு தான் சொல்லியிருக்கிறாங்க, 90 ரூபா கொடுத்தா போதும், அது நினைக்கக்கூடாது. அதை விட நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுக்கலாம். இதுதான் குறைந்த அளவு. திருப்பி மறுபடியும் சொல்றேன், இதுதான் குறைந்த அளவு. சில காதியுடைய அறிவிப்புகள் என்ன செய்யுது, 3 கிலோ 200 கிராம் இருக்குது, 2 கிலோ 400 கிராம் இருக்குது, கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கணும். அது கொடுக்கறது சிறந்தது. இதை விட குறைவாக்கி விடக்கூடாது. அதுதான் நாம சொல்றோம். மறுபடியும் சொல்லக்கூடிய காரணம் என்ன? இதை விட குறைவாக்கி, 90 விட 100 விட அதிகமாக எவ்வளவு வேண்டாலும் கொடுக்கலாம். அண்ணல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பேரிச்சை பழத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ 2 கிலோ 400 கிராம் உடைய பேரிச்சை பழத்துடைய அளவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? 1300 ரூபாய்க்கு மேலே போயிடும். தாராளமாக கொடுக்கலாம். நாம நம்முடைய உணவாக எது? அரிசி இருக்குது. நம்முடைய உணவாக கோதுமை இருக்குது. சில வீட்டில் கோதுமை சாப்பிட்றாங்க, பெரும்பான்மையாக தமிழ்நாட்டில் அரிசி சாப்பிட்றாங்க. அப்போ அரிசியுடைய நம்முடைய வீட்டுடைய அரிசியின் விலை எவ்வளோ அதை நம்ம பார்த்துக்க வேண்டியது, அந்த கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் குறைந்தபட்சம் என்ன செய்யறாங்க? 60 ரூபாய் சாப்பிட்றாங்க. அப்படிதானே? கூடுதலாக சொல்கிறாங்க. சரி, ஓகே, அலமதுலில்லாஹ். குறைந்தபட்சம் 60 ரூபா. அப்போ இன்னும் ஒரு 633 கிராம், 1 கிலோ 60 ரூபா ஆச்சு. 633 கிராம், அது ஒரு 40 ரூபாய் வைப்போம். அப்போ எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா. குறைந்த தொகை 100 ரூபாய் என்ன செய்யணும்? 100 ரூபாயாவது கொடுத்துருவோம். அதை விட அதிகமாக தான் கொடுப்பதற்கு முயற்சி செய்யணும். அன்பிற்குரியவர்கள், இந்த சதகத்துல் ஃபித்ரில் அதிகமான சிறப்புகள் இருக்குது. பொதுவாகவே இந்த நேரத்தில் நாம் எப்படி பசியை உணர்கிறோமோ, அந்த ரமதானுடைய அந்த ஈதுல் ஃபித்ரில் இதுக்கு முன்னாடி வரையும் நம்ம பசியை, ஏழைகளுடைய பசியை உணர்கிறோம். அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும்? சிறந்த உணவை உட்கொள்கிறோம். எப்போ? ஈதுல் ஃபித்ர் அன்னைக்கு சிறந்த உணவை உட்கொள்கிறோம். அந்த நேரத்தில் நம்மை சார்ந்த எத்தனையோ மக்கள், இஸ்லாமிய குடும்பங்கள் எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க? உணவே இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறந்த உணவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டது, ஷரியத்தாக ஆக்கப்பட்டது தான் என்னது? இந்த சதகத்துல் ஃபித்ர். இதனை நாம் சரியான முறையில் செய்ய வேண்டும். இந்த ஈதுல் ஃபித்ருடைய தொகை, அந்த ஃபித்ருடைய தொகையை, ஃபித்ராவுடைய தொகையை காஃபிர்களுக்கு கொடுக்கலாமா, மாற்று மத சமுதாயத்துக்கு கொடுக்கலாமான்னா கொடுக்கக்கூடாது. இது இஸ்லாமிய மக்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்க வேண்டும், மாற்று மதத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஃபித்ராவுடைய தொகையோ ஃபித்ராவுடைய பொருளையோ எதையும் என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியதுன்னா, நாம் ஒரு பொருள் இருக்குது, ஒரு சதகத்துல் ஃபித்ர், ஒரு ஆளுடைய தொகை இருக்குது. உதாரணமாக 100 ரூபா நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதை ஒரு 3 பேருக்கு பிரித்து கொடுக்குறது. அது செய்வதை விட ஒரே ஆளுக்கு கொடுப்பது சிலது. இப்போ நம்ம வீட்டில் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேருக்கு சேர்ந்து ஒரே ஆளுக்கு அந்த காசை செலவு கொடுக்கறது சிறந்து. 10 பேருக்கு கொடுக்கலாம். அது என்ன செய்யும்? சிறந்த தொகையாக அவங்க வீட்டு குடும்பத்துக்கு சிறந்த தொகையாக அமையும். அதனால் என்ன செய்யுது? ஒட்டுமொத்தமாக சேர்த்து கொடுப்பது. இயக்கவாதிகிட்ட தயவு செஞ்சு கொடுக்குறாங்க. நாம இந்த விஷயத்திலாவது நாம ஏழைகளை சந்திப்பதற்கு உதவக்கூடிய காரணம். நம்ம என்ன செய்யறது? யாராவது கேட்குறாங்க, அவங்க எல்லாம் ஏழையை பார்த்து கொடுக்குறாங்க, வச்சுக்க, யாருக்குனாலும் கொடுத்து தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. நம்ம என்ன செய்யணும்? ஏழைகளுடைய படி ஏறி நாம கொடுத்துட்டு வரணும். மறைமுகமாக என்ன செய்யணும்? நாம கொடுக்கணும். சஹாபாக்கள் அப்படிதான் செஞ்சாங்க. சஹாபாக்கள் என்ன செய்யணும்? எப்படி
இப்படித்தான் செஞ்சாங்க. ஏழைகளுக்கு உதவுனாங்க. எப்படி? யாருக்குமே தெரியாது. அவங்க ஒப்பாத்தானவரை தான் தெரியுது. 10 குடும்பங்கள் இவரின் மூலமாக வாழ்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே கூட ஒரு சம்பவம்